வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அருந்தவிச்செல்வம். சித்திரை புத்தாண்டை தமிழ் மக்கள் கொண்டாடி வருகின்றனர். இன்று சித்திரை புத்தாண்டாகும். இந்த சித்திரை புத்தாண்டு தொடர்பில் இந்து மத குறிப்பீடாதிபதி மகாராஜா ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் மலர்ந்திருக்கின்ற சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். இந்த பிரபவ முதல் அக்ஷய வரையிலே உள்ள 60 வருஷ இந்த சுற்றுவட்டத்திலே 39வது வருஷமாக இந்த விசுவாவசு என்கின்ற நாமத்தோடு சித்திரை புத்தாண்டு மலர்ந்திருக்கின்றது. நாம் இந்த சித்திரை புத்தாண்டிலே உறவுகளோடு சேர்ந்து விருந்து பிரச்சாரம் செய்து கொள்வார்கள். அங்கே செய்யப்படுகின்ற பலகார பட்சணங்கள் இவையெல்லாம் நாம் வருகின்ற உறவுகளோடு உண்ணுவதும் பக்கத்து வீடு அயல் வீட்டுக்காரர்களுக்கு கொடுத்து பரிமாறுகின்ற ஒரு பண்பும் நம்முடைய முன்னைய காலத்திலிருந்து நடைபெற்று வருவது. இவ்வாறு அந்த விருந்திலே அறுசுவை உணவுகள் பதார்த்தங்கள் கண்டிப்பாக இந்த சித்திரை புத்தாண்டிலும் வைத்துக் கொள்வார்கள். இனிப்பு, உரைப்பு, புளிப்பு, கைப்பு, துவர்ப்பு, கசப்பு. இவற்றோடு முக்கியமாக இந்த வேப்பம்பூ பச்சடி, வேப்பம்பூ வடகம் கண்டிப்பாக சேர்த்துக் கொள்வார்கள் இந்த சித்திரை வருஷத்திலே. இவ்வாறு இந்த உறவுகளோடு நாங்கள் விருந்து பிரசாரத்திலே கலந்து கொள்வதும், அத்தோடு இந்த வீர விளையாட்டுகள், போர்த்தேங்காய் அடித்தல், மருதனோட்ட போட்டி, சைக்கிள் ஓட்ட போட்டி, ஊஞ்சல் ஆடுதல், மணல் மூடை கட்டி அடித்தல் என்றெல்லாம் இந்த விளையாட்டுகள் இது தமிழ் மக்கள் மட்டுமல்ல, இது தமிழ் சிங்கள புத்தாண்டாக மலர்ந்திருப்பதனாலே சிங்கள பௌத்த மக்களும் நம்மை போல அவர்களும் எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்து பன்சலையிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து பெரியவர்களை குருமார்களை வணங்கி இந்த பதார்த்தங்களோடு உணவுகள் அருந்தி அங்கே ரபான் வாசிக்கப்பட்டு அவர்களும் இந்த வீர விளையாட்டுகளிலே தமிழ் சிங்கள புத்தாண்டாக மலர்ந்திருக்கின்ற இந்த விசுவாவசு என்கின்ற இந்த புது வருஷம் சித்திரை புத்தாண்டில் இறையருளும் குருவருள் நமக்கு நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். வணக்கம். கொழும்பு 15 சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தில் இருந்து சபரிமலைக்கான யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சித்திரை விசு சபரிமலை புனித யாத்திரையை முன்னிட்டு கொழும்பு 15 அமைந்துள்ள சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தில் இருந்து சபரிமலைக்கான யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. விசேட பூஜை வழிபாடுகளுடன் இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குருமுதல்வர் மகாராஜ குரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் விரதமுத்திரை மாலை அணிந்த சாமிமார்களும் சபரிமலை ஐயப்ப சுவாமியை தரிசிக்க இருமுடி கட்டி புனித யாத்திரை சென்றுள்ளனர். பஞ்சகிருத்திய காரணஸ்ய பகவதாः ஸ்ரீரங்காதிதீபே கொழும்பு மாநகரே சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட நாமாங்கித திவ்யசன்னிதோ விராஜமானஸ்ய துஷ்டநிகிரக சிஷ்டபதிமாலகஸ்ய அகிலாண்டகோடி நிர்மாந்தநாயக சபரிநிவாசஸ்ய மகாதர்மசாஸ்திரேஸ்வராய நமः. சரணாரவிந்தயோः வேதோக்த गणानान्त्वा गणपतिगम् हवामहे कविम् कवीनामुपमस्रवस्तमम् ज्येष्ठराजम् ब्रह्मणाम् ब्रह्मणस्पद आनशृण्वन्नोदिभिः सीदसादनम्. ஓம் நமோ பகவதே. இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளினூடாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.